पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே 549வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் அனந்த பாகூரு என்பது. கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீளமாக இருக்குது. ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்தில் திடீர் நீளமான நாமத்தை போடுவார் நாரத பகவான். அவர் எப்படி அனுபவிக்கிறார் சொல்கிறார். நான் பிஇ படித்தேன் 63லேருந்து 68 வரைக்கும் 5 வருஷம். தியாகராசர் பொறியியற் கல்லூரி திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றம் இப்போ ஃபேமஸ் ஆகிடுது தமிழ்நாட்டில். திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் மொட்டை அரசுன்னு சொல்லுவோம் அந்த பகுதி. அங்கே எங்கள் கல்லூரி இருந்து நாங்கள் திருநகரில் குடியிருந்து அந்த கல்லூரிக்கு 3வது ஆண்டுலேருந்து 5ஆண்டு வரைக்கும் படித்தேன். எங்கள் திருத்தாப்பனார் திருத்தாயர்லாம் எனக்கு துணையாக வந்து தங்கியிருந்தாங்க. நாங்கள் இருந்த திருநகரில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பகுத்தறிவு பகலோன்னு பேர், பரந்தாமன்னு பேர். அவரை அதை அவர் ரொம்ப சமஸ்கிருதமாக இருக்குன்னு அவர் பகுத்தறிவு பகலோன்னு வச்சுருந்தார். பகுத்தறிவு சூரியன் அவர் நம்மளை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார். அவருக்கு சனாதனம் வேதம் எல்லாம் கொஞ்சம் கிண்டல். அவர் என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரே வயசுக்காரங்க, அவர் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், கருணாகரன் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களே, உங்கள் வேதமெல்லாம் கூட சொல்கிறீங்க, இந்த புருட சூக்தம்னு சொல்கிறீங்களே, அதில் முதல்ல என்ன சொல்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னார். சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத். சஹஸ்ரசீர்ஷா புருஷா, 1000 தலையை உடையவன் பரந்தாமன். பரந்தாமன் நீங்கள் இல்லைங்க, பெருமாளுக்கு பேர். சரி சரி, சஹஸ்ரசீர்ஷா புருஷா, அது புரிஞ்சு போச்சு. 1000 தலை அவருக்கு இருக்குது. மனுஷனுக்கு 1000 தலை இருந்தால் எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுவார்? அது விடுங்க, மனுஷனுக்கு இல்லையே, அது கடவுளுக்கு. இருங்க அவருக்கு எவ்வளவு தலை? 1000. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? சஹஸ்ராக்ஷா சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத். சஹஸ்ராக்ஷன் 1000 கண்களை உடையவர். சஹஸ்ரபாத் 1000 காலை உடையவர். ஏங்க, ஒரு தலைக்கு 2 கால் இருக்கும் நார்மலாக. நமக்கு ஒரு தலை கால் 2. அப்போது
நீங்கள் சொல்கிற அந்த பரந்தாமனுக்கு 1000 தலை இருந்தால் 2000 கண் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் 1000 தலைன்னு அர்த்தம் சொன்னீங்க, 2000 கண்ணுன்னு சொல்லாமல் 1000 கண்ணுங்கிறீங்களே, அதுவே கொஞ்சம் குழப்படியாக இருக்குது. ஒத்த கண்டோரியாவா அப்படின்னு கிண்டல் அடித்தார். நான் சொன்னேன், பகுத்தறிவு பகலவரே, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கப்படாது. அதை சகசிரம் என்று நான் சொல்வது 1000 கணக்கு, இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி கண்ணு இன்ஃபினிட்டி தலை இருந்தால் இன்ஃபினிட்டி தான் கண் இருக்கும், 2 இன்ஃபினிட்டி வராது. இதுதான் பகுத்தறிவு மேத்தமெட்டிக்ஸ். பகவான் 1000 தலை, ஆயிரக்கணக்கான தலை உடையவன், இன்ஃபினிட்டி தலை உடையவன் சொன்னால் பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி தலை இல்லை, இந்த மரவட்டை போகிற மாதிரி இத்தனை காலோட அப்படிப்பட்ட நீங்கள் வச்சுக்கப்படாது. பின்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அதுன்னா, ஒரு தலையை உடைய நாமே இவ்வளோ சிந்திக்கும் திறனோடு இருக்கும். தற்போது ஒருத்தர் இருந்தவருக்கு ஆயிரக்கணக்கான தலை இருந்தால் அவர் எவ்வளோ விஷயங்களை சிந்திப்பார். அப்போது அவருக்கு ஆற்றல் எவ்வளோ இருக்கும். ஆயிரக்கணக்கான கைகள் இருந்தால் அவருக்கு எவ்வளோ திறல் இருக்கும், வலிமை இருக்கும். ஆயிரக்கணக்கான கண்கள் இருந்தால் அவர் எவ்வளோ விஷயத்தை ஒரே சமயத்தில் பார்ப்பார். அப்படிப்பட்ட நிலைமை எம்பெருமானுக்கு. அவனுக்கு இன்ஃபினிட்டி தலைகள், இன்ஃபினிட்டி கைகள், இன்ஃபினிட்டி கண்கள், இன்ஃபினிட்டி கால்கள். இன்ஃபினிட்டி கால்கள்னு சொன்னால் அவனுக்கு இன்ஃபினிட்டி கால்கள். நாங்கள் விஸ்வரூப படமெல்லாம் போடுறோம், பார்த்துருக்கீங்களா பகலவரே? அந்த படத்துலலாம் தலைகள் போடுறாங்க, கை எவ்வளோ போடுறாங்க, கால் மட்டும் 2 தான் போடுறாங்க. அங்கேயும் கேட்க மாட்டீங்க நீங்கள் ஏன் கால் அவ்வளோ போடலைன்னு. அந்த படத்தை நமக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவதாக போடுறாங்க. அது ஒரு மெசேஜ் நமக்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது? இறைவன் ஆயிரக்கணக்கான தலைகள் இருந்தால் எத்தனை சிந்தனா சக்தி ஒருவருக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட சிந்தனா சக்தியை உடையவன். ஆகையினால இறைவனுக்கு மறதி என்பது கிடையாது. இறைவனுக்கு சிந்திக்குவது டைம் தேவையில்லை. இறைவன் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நேரே பார்ப்பான். அவனுக்கு பார்ப்பதற்கு எந்தவித உபகரணம், ஏன்னா ஆயிரக்கணக்கான கண்கள் எல்லாத்தையும் பார்ப்பான். ஆயிரக்கணக்கான கைகள், அவ்வளோ கை இருந்தால் எப்படி போரிடுவார்களோ, எப்படி செயல்பாடு செய்வார்களோ அப்படி செய்வான். இதை உணர்த்தும் பொழுது 1000 கால் உடைய ஒருவன் எப்படி எல்லா இடத்துலையும் தன் காலை பதித்து எல்லா இடத்துலையும் இருப்பானோ அப்படி இருப்பான். அவ்வளோதான் அர்த்தமே ஒழிய அதுக்கு நீங்கள் இப்படி புரிஞ்சுட்டு சும்மா 1000 நம்பர் வச்சு அது என்னவோ ஒரு மரவட்டாத்தின காலோட போகிற மாதிரி எம்பெருமான இருப்பான்னு நினைக்கிறீங்களே, அதுதான் கொஞ்சம் சரியல்ல அப்படின்னு அவருக்கு விளக்கினேன். அவர் பார்த்தா, தேவையில்லப்பா, இவ்வளோ விஷயம் இருக்கா? நான் வந்து பகுத்தறிவு பகலோடு கொஞ்சம் பகுத்தறிவு அவருக்கு வர தொடங்கித்து. உண்மையான பகுத்தறிவு எது தெரியுமா? இறைவன் நாம் என்ன நம்ம 2 பேரையும் பகுத்து தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. அவன் வல்லமை எவ்வளவு, நம் வல்லமை எவ்வளவு, அவனுடைய வலிமை எவ்வளவு, நம்முடைய வலிமை எவ்வளவு, அவனுடைய அறிவாற்றல் எவ்வளவு, நம்முடைய அறிவாற்றல் எவ்வளவு. நான் புதுசாக ஒரு மண்ணை கண்டுபிடிச்சிருக்கேன் என்று இறைவன்ற ஒருத்தர் சொன்னான். எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். இது பழைய மண்ணெல்லாம் சேர்த்து இந்த மண்ணை கண்டுபிடிச்சேன், இந்த மண்ணில் எந்த செடி போட்டாலும் ஒரே நிமிடத்தில் முளைச்சிரும்னா. அந்த பழைய மண் யார் படைச்சான்னு கேட்டார் இறைவன். நீ படைச்சியா? நான் எடுத்துட்டேன், பின்ன நான் தானே கொடுத்தேன். இல்லை, எல்லாம் இறைவன்றிருந்து வந்தது தான், நாம் ஒன்றும் புதுசாக செஞ்சு விடலை. அப்படி இறைவனுக்கும் நமக்கும் உள்ள டிஃபரன்ஸை பகுத்தறிந்தால் அது உண்மையான பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு என்ன என்றே பகுத்தறிய முடியாதவர்கள் தாங்கள் பகுத்தறிவு பகலவன் என்று பரப்பி கொண்டிருந்தால் என்ன பயன் அப்படின்னு கொஞ்சம் சொன்னேன். ஒருவர் பார்த்தார், நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, நம்ம கூட்டத்துக்கு வந்து பேசலாமேன்னார். அதேப்பா, உங்கள் பகுத்தறிவுக்கு நமக்கு ஒத்து வராது, ஆளை விடுங்க அப்படின்னு அவற்றை விடை பெற்றேன். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுதா? எம்பெருமானுக்கு அனந்தமான இன்ஃபினிட்டினால் கைகள் உண்டு. ஏனென்றால் அத்தனை கைகள் இருந்தால் என்ன செயல் செய்ய முடியுமோ அதை எம்பெருமான் செய்வான். அத்தனை கணக்கான தொடைகள், கால்கள் உண்டு. அந்த கால்களை உடையவர்கள் எப்படி? இங்கிருந்து 1000 கால் நமக்கு இருந்தால் இங்கே காலை வச்சா அடுத்த கால் எங்கே இருக்கும்? டி நகரில் இருக்கலாம். இப்படி டிராஃபிக் ஜாமே இல்லாமல் டக்குன்னு போயிடலாம். அந்த மாதிரி 1000 கால்கள் இருந்தால் ஒருவன் எப்படி விரைவாக செயல்படுவான், அப்படி இறைவன் செயல்படுவான். இதைத்தான் வேதம் அப்படி வர்ணிக்கிறது. அதைத்தான் நாரதர் சொல்கிறார்.
ஆயிரக்கணக்கான, அதாவது அளவில்லாத, அதாவது இன்ஃபினிட்டியான தொடைகள் கைகள் உடையவன் திருவேங்கடமுடையான். அவனுக்கு அவ்வளோ இருந்து நமக்கு அவன் அருள் செய்ய நம்ம வீட்டு வாசல்லையும் அவனுடைய கை நீண்டிருக்கு. அதெல்லாம் வேதம் சொல்லுது, எந்த திசையும் அவனுடைய கை தான். திரும்பின திசையெல்லாம் திருவேங்கடமுடையான் கை. பார்க்க தெரிந்தவர்களுக்கு, பார்க்க முடியாதவர்களுக்கு மலையில் போய் பார்க்கணும். அப்பவும் பார்க்க தெரியாது சில பேருக்கு. ஜெருகண்டில் மாட்டி விடுவாங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அப்படி போயிட்டே இருக்கச்சே முன்னாடி கீழே ஒருத்தர் வந்து மாமியாரை திட்டினான். இந்த மாமியார் இந்த பொண்ணு திட்டுதே, அந்த மாமியார் அவ்வளோ கொடகால் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கள் மாமியார் ஞாபகம் வந்தது. அப்போ திட்டிருந்து கீழே முன்னாடி வந்துட்டேன். எங்கள் மாமியார் நினைக்கிறதே ஜெருகண்டின்னுட்டா சாமியே சேவிக்கிறேன். அங்கும் போயும் பார்க்க முடியாதவர்கள் உண்டு. ஆனால் அந்த பரந்தாமன் இப்போ ஏற்பட்ட எம்பெருமான் ஆயிரக்கணக்கான திருவடிகள் திருக்கைகள் என்று சொல்லக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஆற்றலும் படைத்த பெருமான் என்று உணர்ந்தீர்களானால் அதுவே போகிறோம், நாம் முன்னேறலாம். அதற்காகத்தான் இந்த திருநாமத்தை நாரதர் சொல்கிறார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். அனந்த பாகூரவே நமஹா. இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். அனந்தவார்கோபிதஸ்ஸ தேவः அனந்தபாஹூர்வபிதஸ்ஸ தேவः திசஸ்ஸமஸ்தாபி தஸ்ய பாஹூ இதி ஸ்துதோ வேதகிராபி ஸ்வயம் அனந்தபாஹூர் கிருதிர்விதத்தா. இதற்கு தமிழ் பின்னணி கேளுங்கள். கணக்கற்ற கைகள் தொடைகள் உடையார் என இயங்க வல்லான் எனவே அனந்த பாகூரு பாதனாமே திருவேங்கடமுடையான். அனந்த பாகூரு பாதாய நமஹா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ